என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? கெட்டது பண்ணுறவன்லாம் நல்லா தான் இருக்கான். ஏமாத்துறவங்க நல்லா தான் இருக்காங்க. லஞ்சம் வாங்குறவங்க நல்லா தான் இருக்காங்க. கோபப்படுறவங்க நல்லா தான் இருக்காங்க. எல்லாருமே நல்லா இருக்காங்க. ஆனா நான் நன்மை மட்டும் தானே செஞ்சுட்ருக்கேன். யாருக்கும் எந்த தீங்கு கூட நினைக்கலையே! யார் அழுதாலும் எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும். நான் யாரையும் அழ வைக்கணும்னு கூட நினைக்கல. ஆனா என் வாழ்க்கையில ஏன் இப்படி? ஆண்டவர் பார்க்குறாரா இல்லையா? அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? டோன்ட் வொரி. அழகான ஒரு வசனம் இருக்கு. ஒவ்வொரு கிரியையையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ஸோ கவலைப்படாதீங்க. நீங்க செஞ்ச நன்மையோ தீமையோ, மற்றவங்க செஞ்ச நன்மையோ தீமையோ தேவன் ஒரு நாள் நியாயத்துல கொண்டு வருவாராம். ஸோ நீங்க செய்கிற நன்மையை செஞ்சுக்கிட்டே இருங்கங்க. உங்களுக்கு வர வேண்டிய பிளெஸ்ஸிங்ஸ் ஏற்ற டைம்ல கரெக்டான நேரத்துல வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தவங்கள பார்க்காதீங்க. உலக பிரகாரமா இருக்கிற மனுஷங்கள கொஞ்சம் கூட நோக்கி பார்க்காதுங்க. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அப்படி சொல்லிட்டு வேதாகமம் சொல்லுது. ஸோ டோன்ட் வொரி. நீங்க செய்கிற நன்மையை தொடர்ந்து செய்யுங்க. ஆண்டவருக்கு பயந்துருங்க. ஒரு நாள் எல்லாவற்றையும் தேவன் நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்துவார்.